வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான ஆய்வுக்கு வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களை வச்சு முதுமலை காடோட பல்லாயிரம் வருஷ பயணத்தை பார்க்க போறோம். ஆமா, அதோட அந்த பழங்கால வானியல் தொடர்புகள்ல இருந்து இப்போ இருக்க புலிகள் பாதுகாப்பு முயற்சிகள் வரைக்கும் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் நிறைய வகை இருக்கு. அந்த 3500 வருஷம் பழைய மென்கிர்கள் பத்தி குறிப்புகள் இருக்கு. ஓஹோ. அப்புறம் காலனித்துவ காலத்தோட நிலப்பதிவுகள், வனவிலங்கு கணக்கெடுப்பு, பாதுகாப்பு உத்திகள் பத்தின அறிக்கைகள், பழங்குடியினர் உரிமைகள் பத்தின ஆய்வுகள்னு நிறைய இருக்கு. அப்போ இது எல்லாமே காலப்போக்குல இந்த இடம் எப்படி மாறி இருக்குன்னு காட்டுது. ஆமா, நிச்சயமா. சரி, அப்போ இந்த வரலாற்று பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதுமலையோட கதை வெறும் காடுகளோட மட்டும் தொடங்கல இல்லையா? இல்லவே இல்ல. அங்க மனுஷ நாகரிகத்தோட ரொம்ப ஆழமான தடயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா. பாத்தீங்கன்னா சுமார் 3500 இருந்து 4000 வருஷம் பழமையான மென்கல்கள்னு சொல்ற செங்குத்து கற்கள் இங்க இருக்கு. மென்கர்கள். ஆமா, இது வெறும் நினைவு சின்னம் மட்டும் இல்ல. இது கோடை குளிர்கால சங்கராந்திகள்னு சொல்றோம்ல, சால்சிட்டஸ். ஆமா ஆமா, அப்போ சூரியன் உதிக்கிறது மறையறதோட ரொம்ப துல்லியமா ஒத்து போகுது. அப்படியா? அது மட்டும் இல்ல, சில கல்லுல இருக்கிற குழிக்குறிகள் உர்சா மேஜர் மாதிரி நட்சத்திர கூட்டங்களை குறிக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஒரு மாதிரி பண்டைய வானியல் ஆய்வு கூடம் மாதிரி. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது இங்க வாழ்ந்த மக்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வெறும் உயிர் பிழைக்கிறது மட்டும் இல்லாம வானத்தை, இந்த நிலத்தை ரொம்ப நுட்பமா கவனிச்சு, ஆமா, அதோட ஒரு ஆழமான உழவுல இருந்திருக்காங்க. இது அந்த காட்டுவாசிங்கிற ஒரு பொதுவான பிம்பத்தையே மாத்துது இல்லையா? கரெக்ட். இருளர் குறும்பர் மாதிரி பழங்குடி சமூகங்கள் எல்லாம் 3000 வருஷத்துக்கு மேல இங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்திருக்காங்கிறது இதோட தொடர்ச்சி தானே? உண்மைதான். ஆனா பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி வந்தப்போ இந்த உறவுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. 1857 அவங்க மரத்தை வெட்டுறதுக்காக நீலாம்பூர் ராஜா கிட்ட குத்தகைக்கு எடுத்தப்பவே முதுமலைங்கிற பேரு வழக்கத்துல இருந்திருக்கு. ஓ, அப்போ அந்த பேர் பழசு. ஆமா. அப்புறம் 1914 பெரிய பகுதிகளை வியாபாரத்துக்காக மரத்தை வெட்ட ரிசர்வ் காடுகளா அறிவிச்சாங்க. அப்போ காடுங்கிறது முதல்ல வருமானம் தர்ற ஒரு இடமா பார்க்கப்பட்டுச்சு. ஆமா, முக்கியமா அதுதான். தேக்கு மாதிரி மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பழங்குடி மக்களோட அந்த பாரம்பரிய வேட்டை, சேகரிப்பு, சின்ன சின்ன விவசாயம்லாம் அதெல்லாம் தடை செஞ்சுட்டாங்க. சரிதான். காட்டை பயன்படுத்துறது அவங்களோட உரிமையா இல்லாம அது ஒரு அரசாங்கத்தோட சலுகை மாதிரி ஆயிடுச்சு. இது மனுஷங்களுக்கும் காட்டுக்கும் உள்ள அந்த தொடர்பைய மாத்திடுச்சுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. இது பின்னாடி வந்த மோதல்களுக்கு ஒரு அடித்தளமாவும் அமைஞ்சது. ஆனா இந்த சுரண்டலுக்கு நடுவுல தானே பாதுகாப்பு பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, அதுவும் நடந்தது. 1940 முதுமலை வனவிலங்கு சரணாலயமா அறிவிச்சாங்க. இது தென்னிந்தியாவிலே முதல் சரணாலயம். ஆஹா. அப்புறம் 1977 தான் இப்போ இருக்கிற அந்த 321 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு அதை விரிவுபடுத்தினாங்க. அதற்கப்புறம் 1986 இது நீலகிரி உயிர்கோள காப்பகம், அதாவது NBRோட ஒரு பகுதியானது. ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்தியாவோட முதல் உயிர்கோள காப்பகம் அது. ஆமா, அது ஒரு பெரிய அங்கீகாரம். அடுத்த முக்கியமான கட்டம் 2007. அப்போ இத புலிகள் காப்பகமாவோ முக்கிய புலிகள் வாழ்விடம், அதாவது கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடட் CTH ஆவோ அறிவிச்சாங்க. புலிகள் பாதுகாப்புக்கு இது பெரிய ஸ்டெப். ஆமா, ரொம்ப முக்கியம். ஆனா இதனால சில புதிய சிக்கல்களும் விவாதங்களும் வந்துச்சு. முக்கியமா அந்த வன உரிமை சட்டம் FRA சம்பந்தமா. ஓ, பழங்குடி மக்களோட உரிமைகள் பத்தி. ஆமா, அவங்களோட உரிமைகளை அங்கீகரிக்கிற அந்த சட்டத்தை செயல்படுத்துறதுலயும் சில இடங்கள்ல அவங்களோட இடப்பெயர்வு தொடர்பாகவும் பிரச்சனைகள் வந்தது. இவ்ளோ சிக்கலான வரலாறு, இன்னும் தொடர்ற சவால்கள், இதுக்கு நடுவுலயும் முதுமலையோட பாதுகாப்பு முயற்சிகள், குறிப்பா புலிகள் எண்ணிக்கையில நம்ப முடியாத ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஆமாம், அது உண்மைதான். 2008-09 வெறும் 19 புலிகள் தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ 2024-25 கணக்குப்படி அந்த எண்ணிக்கை 165 உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 28% அதிகம். ஆமா, மலைக்க வைக்கிற வளர்ச்சி இது. இந்த வெற்றிக்கு காரணம் பலமுனை உத்திகள் தான். வேட்டையாடுறத தீவிரமா தடுத்தாங்க, 36 முகாம்கள் அமைச்சது. ஓஹோ. அப்புறம் பழங்குடி மக்களையே காவலர்களா பயன்படுத்தினது, RTM கேமராக்கள், M-strips மாதிரி தொழில்நுட்ப கண்காணிப்பு, இதெல்லாம் முக்கியம். சரி. அதோட வாழ்விடத்தை மேம்படுத்தினதும் ஒரு காரணம். முக்கியமா அந்த லாண்டானா மாதிரி அந்நிய கலைச்செடிகள் இருக்குல்ல. ஆமா,
பெரிய பிரச்சனை அது. அத பழங்குடி மக்கள் உதவியோட அகற்றி புலிக்கு இரையாகிற மான், காட்டுப்பன்றி மாதிரி விலங்குகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினது. ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஆனா சவால்களும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த லாண்டேனா தொல்லை இன்னும் முழுசா தீரல. இல்ல, அது இன்னும் பெரிய சவால் தான். அப்புறம் யானைகளோட பாலின விகிதத்துல ஒரு சரிவு. இது தந்தத்துக்காக ஆண் யானைகளை வேட்டையாடினதோட விளைவா? ஆமா, அதோட நீண்ட கால தாக்கம் அது. அப்புறம் மனித வனவிலங்கு மோதல்கள். அந்த MDT-33 சம்பவம் கூட சமீபத்திய உதாரணம். சரிதான். காட்டுத்தீ, வறட்சின்னு சூழலியல் பிரச்சனைகள், அதோட பழங்குடி மக்களோட நில உரிமை சார்ந்த சமூக நீதி பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் இன்னும் முழு தீர்வு கிடைக்கல. இந்த சவால்களை சமாளிக்கத்தான் புது அணுகுமுறைகள் தேவைப்பட்டுச்சு. ஆமா, அதனாலதான் 2010 முதுமலை புலிகள் பாதுகாப்பு அறக்கட்டளை MTCF ஆரம்பிச்சாங்க. இது ஒரு முக்கியமான படி. இது என்ன பண்ணுது? அகற்றுறதுல பழங்குடி மக்களையே ஈடுபடுத்தி அதிலிருந்து எரிபொருள் கட்டி பிரிக்கெட் செய்யறது மாதிரி திட்டங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பார்வைக்கு உதாரணம் இல்லையா? நிச்சயமா. பாதுகாப்புங்கிறது வெறும் சூழலியல் மட்டும் இல்ல, சமூக பொருளாதாரத்தையும் சேர்த்து பார்க்கணும். சரிதான். ஆக முதுமலையோட கதைன்னு பாத்தீங்கன்னா அதுல பல்லாயிரம் வருஷ வானியல் அறிவு இருக்கு, காலனித்துவ சுரண்டலோட தழும்புகள் இருக்கு, மெதுவா வளர்ந்த பாதுகாப்பு முயற்சிகள் இருக்கு. புலிகள் எண்ணிக்கையில ஒரு பெரிய வெற்றி இருக்கு. ஆனா அதே சமயம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கிற சமூக சூழலியல் சவால்களும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்த ஒரு பல அடுக்கு கதை. அப்போ இந்த வரலாறு நமக்கு என்ன காட்டுதுன்னா, பாதுகாப்புங்கிறது ஒரு நேரான பயணம் இல்ல. அது சூழலியல், வரலாறு, சமூக நீதினு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு தொடர் முயற்சி. சரிதான். முதுமலையோட இப்போதைய அணுகுமுறை முக்கியமா பழங்குடி சமூகங்களையும் உள்ளடக்க முயற்சி பண்றது மத்த இடங்களுக்கு ஒரு பாடமா இருக்கலாம். சரி, இவ்ளோ விஷயங்களை நாம பார்த்துட்டோம். இதெல்லாம் வச்சு யோசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். சொல்லுங்க. புலி எண்ணிக்கை மாதிரி பாதுகாப்பு வெற்றிகளை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது? அதே நேரம் அந்த வரலாற்றுல நடந்த அநீதிகளை எப்படி சரி செய்யறது? உள்ளூர் பழங்குடி சமூகங்களோட உண்மையான பங்காளித்தம், அதாவது பார்ட்னர்ஷிப்பை எப்படி உறுதி செய்யறது? ஆமா, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே காலநிலை மாற்ற மாதிரி எதிர்கால சவால்களையும் சமாளிக்கிற ஒரு நீடித்த நிலையான மாடலை முதுமலை எப்படி உருவாக்க முடியும்? இதை நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.